Good evening, students. அந்த டாபிக்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். அண்ட் ஆக்சுவலி கோல்டன் ஏஜ் இந்த 3 பேர் தான் இந்தியன் சினிமா ஆர் ஈவன் ஹிந்தி சினிமா அட் சேம் டைம் ஈவன் இந்தியன் சினிமாவே கண்ட்ரோல் பண்ணவங்க. அண்ட் இப்போ ஹிந்தி சினிமா இந்தியன் சினிமா உயர்ந்ததுக்கு முக்கியமான காரணம் ஷோரா மோடி, ராஜ் கபூர் அண்ட் குருதத். ஓகே, பட் இவங்களெல்லாம் விட சத்யஜித் ரே தான் எவர்கிரீன் கிரேட்டஸ்ட் டைரக்டராக இருப்பார் அது. அண்ட் இப்போ அடுத்த டாபிக் வந்து இப்போ த ஆங்க்ரி யங் மேன். ஓகே, கொஞ்சம் ஆரம்பித்தேன் பட் ஸ்டில் இங்கே தான் இப்போ ஆரம்பிக்கிறேன் அது. அண்ட் ஆங்க்ரி யங் மேன் ஆக்ஷன் ஜானர், ஆக்ஷன் படங்கள்லாம் ஹிந்தி சினிமாவில் நிறைய வர ஆரம்பிச்சது அது. அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா தர்மேந்திரன் அண்ட் அமிதாப் பச்சன் இவங்க தான் அந்த ஆக்ஷன் ஜானர் வந்து ஹிந்தி சினிமாவுக்கு வந்து கொண்டு வந்தது. அண்ட் அவங்களெல்லாம் ஆங்க்ரி யங் மேன் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் இதில் வந்து மெயினாக அமிதாப் பச்சன் தான் ஆங்க்ரி யங் மேன் அப்படின்னு சொல்கிறது. அண்டு காரணம் வந்து என்னென்னா, அந்த ஆக்ஷன் படங்கள் எந்த நாட்டை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, ஒரு சமூக அநீதி, ஒரு சோஷியல் இன்ஜஸ்டிஸ் அண்ட் அதுக்கு வந்து கோவப்பட்டு அண்ட் அதை எதிர்க்கிற ஒரு ஹீரோ. ஓகே, ஸோ இந்த நாட்டை பேஸ் பண்ணி தான் அண்ட் இப்போ அவங்களோட ஆக்ஷன் படங்கள்லாம் இப்போ இருக்கும் அது. அண்ட் அதனால தான் ஆங்க்ரி யங் மேன் அப்படின்னு இப்போ அமிதாப் பச்சன் அண்ட் எஸ்பெஷலி மெயினாக அமிதாப் பச்சன் தான் இப்போ இந்த நாட்டோட பேஸ் பண்ண ஸ்டோரிஸ்லாம் நிறைய பண்ணுறது. ஓகே, இப்போ ஷோலே பார்த்தீங்கன்னா 1975 அண்ட் ஆக்சுவலி மதர் இந்தியாவுக்கு அப்புறம் ஒரு கிரேட்டஸ்ட் பிளாக் பஸ்டராக இது வந்திருக்கு அப்படின்னா அது ஷோலே தான். 1975 ரிலீஸ் ஆன படம் அது. அண்ட் நாட் ஒன்லி இப்போ இது இப்போ இந்தியா ஈவன் ஹோல் வேர்ல்டு சினிமாவே திரும்பி பார்க்க வச்ச படம் தான் ஷோலே. ஓகே, இது இப்போ ஷோலேக்கு அப்புறம் பாகுபலி 2 தான் ஆல் இண்டியா லெவலில் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டாக அமைஞ்ச படம் வந்து இப்போ பாகுபலி 2 தான் அது. ஓகே, அண்ட் பாகுபலி 2 இதுவாக இப்போ 1 இதுவாக இருந்துச்சு. பட் அதை விட இப்போ பாகுபலி 1 மார்க்கெட்டிங் அந்தளவு இல்லாததுனால அப்படியே இதுவாச்சு. பட் பாகுபலின்ற பிராண்டு ஆல் ஓவர் இந்தியா 1 வந்து ரீச் ஆச்சு. அண்ட் அந்த எதிர்பார்ப்புலே அந்த பார்ட் 1 ஒரு கரெக்டாக கான்க்ரீட்டாக முடியாமல் ஒரு இது டு பி கண்டினியூன்ற இதில் முடிஞ்சது அப்படின்றதுனால எதிர்பார்ப்பும் இருந்துச்சு அது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஹிட்டும் ஆனிச்சு. ஓகே, பட் ஷோலே பாகுபலி அப்படின்னு கேட்டால் அண்ட் ஸ்டில் அதில் வந்து ஒரு கன்ஃபியூஷன் வந்து இப்போ இருக்குது அது. பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா மதர் இந்தியா, அதுக்கப்புறம் ஷோலே அண்ட் தென் பாகுபலி 2 இதுதான் ஆல் ஓவர் இந்தியா ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த 3 படங்கள் வந்து இப்போ சொல்லலாம். ஈவன் ஆல் ஓவர் வேர்ல்டுன்னு கூட இப்போ சொல்லலாம் அது. ஓகே, அண்ட் அந்த அளவு ஒரு ஹிட்டான படங்கள் தான் மதர் இந்தியாவும் ஷோலே அண்ட் பாகுபலி 2. ஓகே, அண்ட் இப்போ ஷோலே பார்த்தீங்கன்னா இப்போ மதர் இந்தியா வந்து ஆக்ஷன் படம் கிடையாது, அது ஒரு சோகமான படம். ஒரு மதர் இந்தியாவில் வந்து எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்றது ஒரு ட்ராமா மாதிரி ஒரு சோகமான படமாக இருக்கும் அது. பட் ஷோலேவும் சரி பாகுபலி 2வும் சரி ஒரு ஆக்ஷன் படம் அது. ஓகே, அண்ட் இது இப்போ ஷோலே இப்போ வந்து இப்போ 2 ஹீரோ தர்மேந்திரன் அண்ட் அமிதாப் பச்சன். அண்ட் நேஷனல் வைடு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். அதாவது எல்லா லாங்குவேஜ்லையும் அவங்களுடைய லாங்குவேஜுக்கு இணையாக அந்த பாப்புலேஷன் பெர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் அண்ட் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அந்த ஷோலே வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் படம் அது. ஓகே, அண்ட் அது ஒரு மீன் ஆல் டைம் பிளாக் பஸ்டராகவே அது இப்போ ஷோலே வந்து இப்போ அப்படி இருக்கும். அண்ட் தென் அதுக்கப்புறம் அமிதாப் பச்சன் நடித்த டான், டி வார், அமர் அக்பர் ஆண்டனி, ஷான் இதெல்லாம் இந்த படங்கள் எல்லாமே ஆக்ஷன் படங்கள். அண்ட் இதுவும் பயங்கரமான பிளாக் பஸ்டர் படங்கள் அது. ஓகே, இப்போ ஹிந்தியில் இந்த மாதிரி பிளாக் பஸ்டர் படம் தி வார், டான் அண்ட் அமர் அக்பர் ஆண்டனி இந்த 3 படமே ரஜினிகாந்த் வந்து இப்போ தமிழில் வந்து ரீமேக் பண்ணி நடிச்சிருக்காரு அது. அண்டு இது இப்போ டான் தான் உங்களுக்கு தெரியும், அது பில்லா. அண்ட் மறுபடியும் இப்போ அஜித் நடிச்சு இப்போ ரீமேக் பண்ண படம் தான் அந்த டான். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து அமிதாப் பச்சன் தான் நடித்த படம் அது. அண்ட் அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டான படம் அது. அண்ட் தென் அதுக்கப்புறம் தி வார். ஓகே, அந்த படத்தை வந்து இப்போ ரஜினிகாந்த் வந்து இப்போ
டீ அப்படின்ற படத்தில் வந்து அப்படின்னு ரீமேக் பண்ணி நடிச்சிருப்பார் அது. அண்ட் அது வந்து அப்படியே லெட்ஸே தீவார் வந்து ஹிட் ஆன அளவுக்கு தமிழில் வந்து அது ஹிட் ஆகலை. அதுக்கு மெயின் காரணம் 10 வருஷத்துக்கு பிறகு அது வந்து பிறகு ரஜினி வந்து ரீமேக் பண்ணி நடிச்சார் அது. அண்ட் ஸோ அது ஒரு பழைய கதை அப்படின்ற ஒரு இது பிராண்ட் வந்து வந்துருச்சு அது. ஓகே, பட் அந்த படத்தை தீவாரில் வந்து ஒரு இது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ராஸ்டிடியூட்டை வந்து இப்போ ஒரு மெயின் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் ஒரு ப்ராஸ்டிடியூட்டை லவ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் மெயின் ஹீரோயினே ஒரு ப்ராஸ்டிடியூட் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஓகே, அண்ட் அது பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஷோலேயில் பார்த்தீங்கன்னா கூட விடோ ரீமேரேஜை வந்து இப்போ சொல்லியிருப்பாங்க. அமிதாப் பச்சன் வந்து ஒரு விடோ வந்து லவ் பண்ணுற மாதிரி இப்போ காமிச்சிருப்பாங்க. பட் கிளைமேக்ஸ் வந்து அந்த படத்தில் அது வந்து ஆன் ஸ்க்ரீனில் வந்து இப்போ வரல. அது அமிதாப் பச்சன் அந்த விடோ வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி வரல அது. அண்ட் மெயின் ஹீரோ தர்மேந்திரனும் ஒரு யங்கல் ஒரு அழகான பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுற மாதிரி தான் முடியுதே தவிர, ஒரு விடோ லவ் பண்ணுற அந்த ஹீரோ வந்து இது இப்போ மேரேஜ் பண்ணுற மாதிரி இல்லை. அமிதாப் பச்சன் வந்து இப்போ சாவர மாதிரி ஷோலே படத்துடைய கிளைமேக்ஸ் வந்து இப்போ இருக்கும் அது. ஓகே, பட் ரெவல்யூஷனரி ஐடியாஸ் வந்து சும்மா சொல்லுவாங்களே தவிர அண்ட் ஆன் ஸ்க்ரீனில் வந்து நடக்காது அது. அண்டு என்ன சொல்றது, ஒரு பொண்ணை வந்து இப்போ யாரோ ரேப் பண்ணிட்டாங்கன்னா உடனே இப்போ அந்த வில்லனை வந்து பிடிச்சி அடிச்சு அண்ட் இப்போ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர, ஏன் நீ கல்யாணம் பண்ணிக்குவ அப்புறம் ரேப் பண்ணுற பொண்ணை வந்து அந்த மாதிரி அந்த மாதிரி திங்ஸ் வந்து வைக்க மாட்டாங்க. பட் இப்போ ஒருவேளை ஹீரோ வந்து ரேப் பண்ணுறதுக்கு முன்னாடி காப்பாற்றிட்டாருன்னா உடனே அப்போ வந்து இப்போ அந்த பொண்ணை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுற மாதிரி சீன் வைப்பாங்களே தவிர, ஒருவேளை வில்லன் வந்து அந்த பொண்ணு ரேப் பண்ணிட்டாங்கன்னா உடனே ஹீரோ வந்து அந்த வில்லனை அடிச்சு வச்சு இப்போ திருத்தி அந்த பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி தான் ஹிந்தி சினிமாலையும் தமிழ் சினிமாலையும் எடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ ஒரு ரேப் பண்ணப்பட்ட பொண்ணை வந்து இப்போ லவ் பண்ணுற மாதிரி கல்யாணம் பண்ணுற மாதிரி, விடோ வந்து இப்போ லவ் பண்ணுற மாதிரி கல்யாணம் பண்ணுற மாதிரி, மெயினாக அந்த பெண்கள் வந்து மெயின் ஹீரோயினாவோ அண்ட் அந்த பெண்களை வந்து இப்போ மெயின் ஹீரோ வந்து லவ் பண்ணுற மாதிரிலாம் இப்போ இருக்காதது. பட் அதை உடைச்ச ஒரு படமாக தான் இந்த தீவார் வந்து இப்போ இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லை, நிறைய ரெவல்யூஷனரி ஐடியாஸ் வந்து இப்போ அந்த இது அந்த படத்தில் வந்து இப்போ சொல்லியிருப்பாங்க. ஷோலே ஆர் டான் இந்த 2 படங்களை விட இப்போ கரெக்டான ஆங்கிரி யங் மேனா அந்த தீவார் படம் வந்து இப்போ இருக்கும். அது ரொம்ப இந்தியன் சினிமாலே ஒரு முக்கியமான படமாக அந்த தீவார் வந்து இருக்கும். தீவார்னா அந்த தமிழ் அந்த நெருப்பு தீ தான் அது. ஓகே, அண்டு அமிதாப் பச்சனோட கரியரில் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டாக அமிதாப் பச்சன் கரியரில் மட்டும் இல்லை, இந்தியன் சினிமாலே அது ஒரு முக்கியமான படமாக இந்த தீவார் வந்து இருக்கும். அதோட தமிழ் ரீமேக் எக்ஸாக்டாக அமிதாப் பச்சனோட ஃபேஸை எடுத்துகிட்டு ரஜினியோட ஃபேஸ் வச்சாதான் இப்போ நான் பார்த்துருக்கேன் அந்த தீ வந்து போய் இருக்கும். அஃப்கோர்ஸ் இந்தியாவிலையும் இப்போ தமிழ்நாட்டிலையும் ஹிட்டு தான் அது. பட் ஹிந்தியில் ஹிட் ஆன அளவுக்கு அது மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக அமைஞ்ச படம் தான் தீவார். அண்ட் அதுக்கப்புறம் அமர் அக்பர் ஆண்டனி. ஓகே, ஹிந்து முஸ்லீம் அண்ட் எல்லா அதில் வந்து ஆக்சுவலி 3 ஹீரோஸ் வந்து இருப்பாங்க. பட் அஃப்கோர்ஸ் அமிதாப் பச்சன் தான் ஒரு முக்கியமான ஹீரோவாக இருப்பார் அது. அண்ட் அதை வந்து இப்போ தமிழில் வந்து இப்போ ரஜினிகாந்த் எப்படி எந்த டைட்டில் ரீமேக் பண்ணியிருப்பாங்கன்னா சங்கர் சலீம் சைமன். ஓகே, ஸோ இப்போ அந்த அப்படின்னு டைட்டில் மாற்றி அந்த படத்தை வந்து இப்போ ரீமேக் ரஜினி வந்து பண்ணியிருப்பாரு. படிக்காதவனாக இருக்கட்டும், நிறைய படங்கள் வந்து இப்போ அமிதாப் பச்சனோட ஹிட் படத்தை வந்து இப்போ ரஜினி வந்து இப்போ தமிழில் வந்து ரீமேக் பண்ணி அண்ட் தென் தமிழ்நாட்டில் வந்து சூப்பர் ஸ்டாராக ஆகியிருக்காரு இது. ஓகே, ஸோ இப்போ அந்த ஷோவில் அமிதாப் பச்சன் படங்கள் இப்போ தீவார், டான், அமர் அக்பர் ஆண்டனி, ஷான் இதெல்லாமே இப்போ இந்தியாவில் கமர்ஷியலி பிளாக் பஸ்டர் as well as கிரிட்டிக்கல் அக்ளைம் ஆன படங்கள் தான் இது. அண்ட் இதெல்லாமே ஆக்ஷன் படங்கள், அது ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ அதில் வந்து இப்போ அஃப்கோர்ஸ் டான் நான் சொல்ல மாட்டேன், ஈவன் ஷோலையும் சொல்ல மாட்டேன். பட் தீவார் வந்து இப்போ சொல்லுவேன். அமர் அக்பர் ஆண்டனி இதெல்லாம் சமூக அநீதிகளை வந்து இப்போ தட்டி கேட்குற ஹீரோ கேரக்டரில் வந்து அமிதாப் பச்சன் வந்து இப்போ நடிச்சிருப்பார் அது. அண்ட் டூரிங் ஸோ அந்த ஆக்ஷன் ஜானர் வந்து பார்த்தீங்கன்னா 80s வரைக்கும் இப்போ தொடர்ந்து இருக்கும். பட் 90s வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ட்ராமா வந்து இதுவாக இருக்கும். அண்ட் 90s வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான யார் யங் ஹீரோஸாக வந்திருப்பாங்கன்னா ஷாருக் கான், சல்மான் கான் அண்ட் அமீர் கான். ஓகே, இவங்கெல்லாம் 90s ஆக்ஷன் படத்தில் வச்சிருக்க மாட்டாங்க, ரொமான்ஸ் படங்கள் தான் வச்சுருப்பாங்க. ரொமான்ஸ் ஆர் ஃபேமிலி ட்ராமா. ஓகே, அண்ட்
அது பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி அவங்களுடைய சாங்ஸ் வந்து இப்போ ஒரு ஹியூஜ் ஹிட்டாக இருக்கும் அது. அண்ட் சல்மான் கானாக இருக்கட்டும் அல்லது இப்போ இதுவாக இப்போ குச்சு குச்சு இப்போ ஹோத்தா ஹே இப்போ அண்ட் இப்போ தில்வாலே அண்ட் அந்த மாதிரி இப்போ நிறைய படங்கள் வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஹிட்டெல்லாம் ஆகியிருக்கு. அண்ட் 90s தான் இந்த 3 சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து இப்போ உருவானாங்க. அண்ட் இன்னைக்கு வரைக்கும் இந்த 3 ஹீரோஸுமே இப்போ சூப்பர் ஸ்டார்ஸாக தான் இப்போ இருந்திருக்காங்க. ஸோ அதில் வந்து இப்போ முக்கியமான படங்கள் இப்போ ஹீரோ நம்பர் 1, ஜுத்வா, கூலி நம்பர் 1 இதெல்லாம் ஒரு ஹியூஜ் சக்ஸஸ் கிடைச்ச திரைப்படங்கள். க்ளோசிங் ஆஃப் 20th century there was improvement in South Indian cinema. ஸோ இப்போ 1995லேருந்து இது பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி சவுத் இந்தியா எடுத்துக்கிங்கன்னா தெலுங்கு அண்ட் தமிழ் சினிமா. ஓகே, இந்த 2 படங்கள் வந்து இப்போ இன்னும் அதிகமாக மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் இது பண்ணி இன்னும் நிறைய ஹிட் படங்கள்லாம் அவங்க வந்து இப்போ கொடுத்தாங்க. சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸ் வந்து ஹிந்தி சினிமாக்கு ஈக்குவலாக பேச ஆரம்பித்தாங்க. ஓகே, ஸோ அந்த டாபிக் முடியுது. இப்போ அடுத்த டாபிக் வந்து த நியூ வேவ். ஓகே, நியூ வேவ் அப்படின்னு சொல்கிறது வந்து இன் இந்தியா நியூ வேவ் இஸ் டெர்ம்ட் அஸ் ரியலிஸ்டிக் மூவி. ஓகே, இந்த ஆக்ஷன் படங்கள் அண்ட் கமர்ஷியலாக ஹிட் ஆகிற படங்கள் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு இது பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக் ஃபிலிம்ஸ். ஓகே, அதுவும் சைட் பை சைட் ஹிந்திலையும் சரி தமிழ்லையும் சரி ஆர் ஈவன் தெலுங்குலையும் ரியலிஸ்டிக் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு தான் அப்போ இருந்தாங்க. ஓகே, ஸோ they are non-commercial style. They deal with real life issues and they are not escapist. They are influenced by IPT, Indian People's Theatre Association and European cinema. Okay, non-commercial style வந்து அப்படி இருக்கும் அது. அண்ட் ஃபுல்லாக அப்படியே கல்லா கட்டணும் அப்படின்ற ஒரு எய்மில் வந்து அந்த படத்தை வந்து எடுத்துருக்க மாட்டாங்க. அண்ட் above all they are not escapist. அதுதான் இது நியூ வேவ் சினிமாவுடைய முக்கியமான பாயிண்ட் வந்து எதுனா they are not escapist. ஓகே, escapist அப்படின்னா இப்போ ரியல் லைஃப்பில் வந்து இப்போ ஒரு வில்லன் ஒரு கெட்ட வந்து இப்போ ஜெயிலேருந்து தப்பிக்கிறான், அவன் வந்து ஜாலியாக இருக்கான் அப்படின்னா அதுதான் ரியாலிட்டியாக இருக்கும். ஓகே, பட் அதை வந்து சினிமாவில் வந்து இப்போ காட்டினா மக்களுக்கு வந்து போர் அடிச்சிடும். அண்ட் இப்போ வில்லன் வந்து இப்போ ஹீரோ வந்து சாவடிச்சிட்டான் அப்படின்னா அண்ட் மக்களுக்கு வந்து இப்போ பிடிக்காது அது. ஓகே, அண்ட் ஏமாற்றமாக இருக்கும். அதனால இப்போ அந்த படம் ஃப்ளாப் ஆகிடும். அதனால இப்போ ஒருத்தன் அப்படி 100 பேர் அடிக்கிற மாதிரி அப்படின்லாம் இப்போ சீன் வச்சுக்கும்போது அது மக்களுக்கு பிடிச்சிருக்கு. அதெல்லாம் இப்போ அன்ரியலிஸ்டிக். ஓகே, ரியாலிட்டியை வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி மக்களுக்கு வந்து இப்போ சொல்கிறதா ரியாலிட்டி படங்களாக இருக்கும் அது. ஓகே, ஒரு 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிக்கிறான்னா எப்பேற்பட்ட பலசையாக இருந்தாலும் அந்த 10 பேரை ஒரு தனி ஹீரோவால் இது பண்ணவே முடியாது, படித்து ஜெயிக்கவே முடியாது. அதுதான் ரியாலிட்டி. ஓகே, அந்த ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி படங்கள் தான் அண்ட் ரியலிஸ்டிக் மூவி அப்படின்னு சொல்கிறது. அண்ட் இப்போ சொசைட்டியில் என்ன நடக்குதோ அந்த யதார்த்தத்தை வந்து மக்களுக்கு வந்து எடுத்து சொல்கிறது தான் இந்த ரியலிஸ்டிக் படங்கள் வந்து இருக்கும். பட் கமர்ஷியல் படங்கள் வந்து அப்படியே எஸ்கேப் ஆகிற மாதிரி அப்படியே இப்போ அவன் அப்படியே தப்பிச்சுட்டான், ஹீரோ அப்படியே தப்பிச்சுட்டான், வில்லன் அப்படியே சாவடிச்சுட்டான், அதில் லாஜிக்கே இருக்காது. ஓகே, அண்ட் இப்போ 100 பேர் அடிக்கிறாங்க இப்போ அப்படின்ற மாதிரிலாம் இப்போ இருக்கும். அண்ட் இப்போ லட்சே எந்த கமர்ஷியல் படம் எடுத்தாலும் சரி, எந்த இப்போ ஷோலேவாக இருக்கட்டும் இல்லை துப்பாக்கியாக இப்போ விஸ்வாசம் எந்த படங்கள் எடுத்துட்டாலும் ஒருத்தன் 100 பேர் அடிக்கிற மாதிரிலாம் அப்போ இருக்கும் அது. ஓகே, இப்போ ஷோலேயில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர், அந்த கேங்ஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 பேர் இருக்கக்கூடிய ஒரு கேங்ஸ்டர். இந்த 2 ஹீரோஸ் மட்டும் ஒரே துப்பாக்கி வச்சுக்கிட்டு அந்த 50-60 பேர் சுற்றி இருப்பாங்க. பட் எல்லாரையும் அப்படியே துப்பாக்கி அடிச்சு சாவடிக்கிற மாதிரி இருக்கும். பட் அஃப்கோர்ஸ் இப்போ என்ன சொல்றது, அமிதாப் பச்சன் வந்து செத்துற மாதிரி இப்போ கிளைமேக்ஸ் வந்து இருக்கும். பட் தர்மேந்திரன் பொழைச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி இப்போ இருக்கும். பட் ஸ்டில் ஒரு 2 பேர் ஒரு 50-60 பேர் இப்போ அவ்வளோ ஆயுதங்களை வச்சுட்டு இருக்கும்போது இவங்க வந்து 2 துப்பாக்கி வச்சுக்கிட்டு அந்த 50-60 பேரை வந்து இப்போ சுட்டு இப்போ வீழ்த்துற மாதிரியான கிளைமேக்ஸ் எல்லாம் எஸ்கேபிஸ்ட் தான் சொல்லணும், அன்ரியலிஸ்டிக். பட் ரியலிஸ்டிக்னா அண்ட் இப்போ இப்படி யதார்த்தமாக சண்டை நடக்குமோ அதே மாதிரி வர்றது அது. ஓகே, அண்ட் இதெல்லாம் ஐபிடி, இந்தியன் பீப்புள்ஸ் தியேட்டர் அசோசியேஷன் தியேட்டருடைய கதைகள்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி ஈவன் யூரோப்பியன் சினிமாலேருந்து இன்ஸ்பயர் ஆகி இப்போ இவங்கெல்லாம் இந்த ரியலிஸ்டிக் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. The Film Finance Corporation FFC was established in 1960, which encouraged serious realistic filmmakers. Satyajit Ray is the best realistic filmmaker. Kusham
interview, Padekik, etc. were successful filmmakers. சத்யஜித்துக்கு அப்புறம் ஆகாஷ் குசம் அண்ட் ஜஸ்ட் நீங்கள் புக்கில் ஒரு தடவை கரெக்டாக சொல்லியிருக்கானோ அதை செக் பண்ணிவிட்டு அண்ட் அவங்களுடைய படங்களும் அண்ட் இப்போ யாரெல்லாம் கிரேட்டஸ்ட் ரியலிஸ்டிக் ஃபிலிம் மேக்கர்ஸ் அப்படின்றத இப்போ நோட் பண்ணி இப்போ வச்சுக்கோங்க. அண்ட் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் எந்த அளவு சக்ஸஸ் ஆயிருக்கோ அதுக்கு ஈக்குவலாக ரியலிஸ்டிக் ஃபிலிம்ஸும் இங்கே வந்து இப்போ சக்ஸஸ் ஆயிருக்கு. அதில் எப்போவுமே ஆல் டைம் கிரேட்டஸ்டாக இருக்க போகிறது சத்யஜித் ரே தான் அது. ஓகே. அண்ட் ஸோ இப்போ இவங்க வந்து இப்போ யூரோப்பியன் சினிமா அண்ட் இந்தியன் தியேட்டர் அசோசியேஷன், இந்தியன் பீப்புள்ஸ் தியேட்டர் அசோசியேஷன் இவங்க இந்த கதைகள்லேருந்து இப்போ இன்ஸ்பயர் ஆகி ரியலிஸ்டிக் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. ஓகே. தட் இஸ் எஸ்கேபிஸ்ட் அது மாதிரி இப்போ இருக்காது. சோஷியல் ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ரியல் செட்ஸ் அந்த மேக்கப் காஸ்டியூம்லாம் அப்படியே எக்ஸாஜரேட்லாம் பண்ணாமல் அப்படியே ரியாலிட்டியை வந்து அப்படியே அழகாக ப்ரொஜெக்ட் பண்ணுற படங்கள் தான் இந்த ரியலிஸ்டிக் ஃபிலிம்ஸ். ஓகே. ஸோ கமர்ஷியல் படங்கள் ஹிட்டாக அண்ட் ரியலிஸ்டிக் ஃபிலிம்ஸும் இப்போ ஹிந்தி சினிமாவும் சரி அண்ட் தமிழ் சினிமா, ஈவன் தெலுங்கு சினிமா, ஈவன் மலையாள சினிமாலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரியலிஸ்டிக் ஃபிலிம்ஸ் தான் அது. ஓகே. ஸோ இதுதான் பேரலல் அண்ட் இப்போ நியூ வேவ் அப்படின்னு சொல்கிறது. நியூ வேவ்னா ரியலிஸ்டிக் ஃபிலிம்ஸ். அண்ட் மிடில் சினிமா. In 1970s, Hindi cinema was dominated by directors like Benegal, Sippis, Vijay Anand. Benegal turned towards caste politics. Said Miryas, Mohan Joshi, Ravindra Dharmaraj Chakra started new trending which for social consciousness and political films. Films were telecast in TV channels also. Okay. 1970s பொலிட்டிக்கல் ஃபிலிம்ஸ், சோஷியல் கான்சியஸ்னஸ் அண்ட் சமூக பொறுப்புள்ள சமூக அவலங்களை வந்து எடுத்து சொல்கிற படங்கள் வந்து இருந்துச்சு. அண்ட் இது டிப்பிக்கல் கமர்ஷியல் படத்துக்கும் அண்ட் ரியலிஸ்டிக் படத்துக்கும் இடையிலப்பட்ட ஒரு இதுதான் இந்த மிடில் சினிமா அப்படின்னு சொல்கிறது. அண்ட் 1970s வந்துச்சு. சமுதாய கருத்தோட ரியலிஸ்டிக்காகவும் இருக்கும். பட் அஃப்கோர்ஸ் கிளைமேக்ஸ் வந்து இது பண்ணுற மாதிரி இப்போ அன்ரியலாக இருக்கிற மாதிரி தான் இப்போ இருக்கும் அது. பட் கொஞ்சம் கற்பனைகளாக எஸ்கேபிஸ்ட் இப்போ இதெல்லாம் இப்போ இருந்தாலும் அண்ட் சோஷியல் கான்சியஸ்னஸ் உள்ள படங்கள் வந்து இவங்கெல்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ பெனிகல், சிப்பி அண்ட் இப்போ விஜய் ஆனந்த். ஸோ இவங்கெல்லாம் சோஷியல் கான்சியஸ்னஸ் அண்ட் பொலிட்டிக்கல் ஃபிலிம்ஸ் இவங்கெல்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்தது the second new wave. The second new wave was revived with the help of NFDC, Doordarshan, overseas TV companies. Directors like Mani and Shyam Benegal, Mirsya attempted to go to do alternate cinema. Okay. And இப்போ என்னன்னா the second new wave அண்ட் இப்போ இன்னும் வித்தியாசமான படங்கள், எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ் அண்ட் இப்போ ரொம்ப கமர்ஷியலாக இப்போ இது இப்போ கல்லா கட்டணும் அப்படின்ற எய்மில் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான படங்கள்லாம் இப்போ எய்ம் பண்ணணும் அப்படின்னு எய்ம் பண்ணி அண்ட் அதுக்கான சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா NDFC, நேஷனல் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், தூர்தர்ஷன் அண்ட் ஓவர்சீஸ் டிவி கம்பெனிஸ் இவங்கெல்லாம் இப்போ ஹெல்ப் பண்ணாங்க. அதாவது மார்க்கெட்டிங் வந்து இப்போ டெவலப் ஆகுது. ஓகே. சினிமா வந்து தியேட்டரில் தான் பார்த்தாகணும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்து 1970s வரைக்கும் இருந்துச்சு. 80sலேருந்து தான் அந்த இது மாற ஆரம்பிக்குது. ஓகே. ஸோ அது என்னென்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா தூர்தர்ஷன், அப்புறம் ஓவர்சீஸ், ஓகே, அண்ட் தென் ப்ரைவேட் டிவி சேனல். ஓகே. ஸோ இந்த இடத்துலையும் நான் வந்து ஒரு ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அண்ட் அது சினிமாவில் தான், சினிமா தேட்டரில் இப்போ விற்றா தான் உண்டு அண்ட் அங்கே வந்து இப்போ அதில் எவ்வளோ கலெக்ஷனோ அதுதான் எனக்கு வரும் அப்படின்ற ஒரு நிலைமை மாறி என்னுடைய படத்தை வந்து நான் டிவி சேனலுக்கு வந்து விற்கலாம் அண்ட் இப்போ வெளிநாட்டுக்கும் விற்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்து வர ஆரம்பிக்கிறதுனால அண்ட் இப்போ இந்த மாதிரி ரியலிஸ்டிக் ஃபிலிம் மேக்கிங் வந்து இன்னமும் இப்போ டெவலப் இப்போ ஆரம்பிக்குது. இந்த மாதிரி வித்தியாசமான இப்போ சிந்தனையுடைய டைரக்டர்ஸும் இன்னமும் இந்தியன் சினிமாவில் அதிகமாகிறாங்க. ஓகே. இதுதான் இந்த செகண்ட் நியூ வேவ். அண்ட் இப்போ அடுத்தது வந்து நியூ ட்ரெண்ட்ஸ். ஓகே. அடுத்த டாபிக் நியூ ட்ரெண்ட்ஸ். May 1998 cinema was declared as an industry and then brands insurance company involved in this industry. Multiplexes, multi-screen theaters, the number of cinema has improved and low budget experimental films were also made.
1998 தான் சினிமா இஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் வந்து சொல்லுது. அண்ட் அதனால இன்சூரன்ஸ் கம்பெனி அண்ட் இப்போ ஃபார்மலாக பேங்க்ல வந்து லோன் கேட்கறது அந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் 1998 தான் வர ஆரம்பிக்குது. அண்ட் 1998 அந்த இது வந்த பிறகு மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர். ஓகே. அண்ட் இப்போ பாண்டிச்சேரி எடுத்துக்கிட்டிங்கன்னா மாலில் தான் இந்த மல்டிப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் அது வந்து மால் தான். அது மற்றபடி வேறு எந்த இதுவும் இப்போ கிடையாது. ஒரே தேட்டர் ஒரே சினிமா அப்படின்ற மாதிரி ஒரே படம்ன்ற மாதிரி இப்போ இருந்துச்சு. மாலில் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஸ்க்ரீன் இருக்கும். அண்ட் 6 ஸ்க்ரீனில் ஒவ்வொரு டைம்லேயும் வேற ஒரு படங்கள்லாம் இருக்கும். அண்ட் இப்போ மாலில் பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜ்லையும் இப்போ இதில் வந்து நம்மளால பார்க்க முடியும். ஏதாவது ஒரு ஸ்க்ரீன்ல ஒரு ஷோ வந்து இப்போ ஹிந்தி சினிமாவாக இருக்கும், இன்னொன்று தமிழ் சினிமாவாக இருக்கும், ஒரு மலையாளம் சினிமாவாக இருக்கும், ஒரு இங்கிலீஷ் படமாகவும் இருக்கும். அண்ட் எல்லா லாங்குவேஜ் படங்களும் இப்போ தான் இந்த இப்போ ஒரு 2-3 வருஷமாக தான் நாம் வந்து இப்போ எல்லா லாங்குவேஜ் படங்களும் பாண்டிச்சேரிக்காரங்களால் பார்க்க முடியுன்ற சூழ்நிலை ஒரு 2-3 வருஷம் மால் திறந்த பிறகு தான் வந்திருக்கு. பட் மேஜர் சிட்டிஸ், பெரிய பெரிய சிட்டிஸில் இந்த மல்டிப்ளெக்ஸ் சினிமாஸ்லாம் வர ஆரம்பிக்கும் போது என்னுடைய படத்தை எங்கே வேணாலும் ஆல் ஓவர் இந்தியா இது ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இப்போ நிலைமை வந்திருக்கிறதுனால எனக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. அதாவது சினிமா வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இப்போ இங்கே வந்து இப்போ உருவாகுது. ஓகே. அண்ட் அதனால எனக்கு அதிகமாக ப்ரொடியூசருக்கு வந்து நிறைய காசு கிடைக்குது அப்படின்றதுனால இன்னும் நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் மூவிஸ், லோ பட்ஜெட் மூவிஸ் இதெல்லாம் இப்போ இந்தியன் சினிமாவில் இன்னும் நிறைய உருவாக ஆரம்பிக்குது. ஓகே. இதுதான் நியூ ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியா சினிமா வந்து இண்டஸ்ட்ரியா வர்றதுனால ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ்க்கு பேங்கிங் லோன் அண்ட் இன்சூரன்ஸ் அதெல்லாம் அந்த பெனிஃபிட்டும் கிடைக்குது. அண்ட் தென் மல்டிப்ளெக்ஸ் ஸ்க்ரீன் வந்து கிடைக்கிறதுனால எல்லா லாங்குவேஜ் படத்தையும் அண்ட் எல்லாராலையும் பார்க்க முடியுது அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாது. இதனால லோ பட்ஜெட் ஃபிலிம்ஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ் எல்லாம் இன்னும் நிறைய இந்தியன் சினிமாவில் உருவாக ஆரம்பிக்குது. ஓகே. ஸோ கிராஸ் ஓவர் சினிமா அப்படின்றது அடுத்த டாபிக். Crossover cinema is termed as English or Hindi cinema made by Indians in other countries. Okay. Let's say crossover cinema na see இப்போ நான் சொல்றது இப்போ அதர் எக்ஸாம்பிள்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கலைப்புடையதானோ இப்போ தமிழ்நாட்டில் தான் போயிருக்காரு, சென்னையில் தான் போயிருக்காரு. இப்போ சங்கர் இல்லைனா இப்போ ரஞ்சித் இவங்களும் தமிழ்நாட்டுக்காரங்க தான். ரஜினிகாந்த் தமிழ்நாட்டில் பார்க்கறது தான். அண்டு அப்படியே இப்போ எல்லாம் சேர்ந்து அப்படியே இப்போ ஒரு தமிழ் படமாக இருக்கு. ஓகே. இப்போ ஒரு இந்தியன் டைரக்டர் அண்ட் வெளிநாட்டுக்கு போய் வெளிநாட்டு ஃபிலிம் ப்ரொடியூசர் வந்து பிடிச்சி வெளிநாட்டு ஆக்டர்ஸ் எல்லாம் இது பண்ணி வெளிநாட்டு படத்தையே டைரக்ட் பண்றாரு அப்படின்னா அதுக்கு பேர் தான் கிராஸ் ஓவர் சினிமா. ஓகே. அதுவும் கிராஸ் ஓவர் சினிமா. அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இப்போ எல்லாமே இந்தியன்ஸாக இருப்பாங்க. ஆனால் எடுத்த படம் வந்து இப்போ இங்கிலீஷ் படமாக இருக்கும், இல்லைன்னா இது சைனீஸ் படமாக இருக்கும். ஓகே. அண்ட் அதுதான் அதுவும் கிராஸ் ஓவர் சினிமா அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஈவன் இப்போ லட்சே பாகுபலி முத்து வந்து இப்போ எடுத்துக்குவோம். இப்போ முத்து படம் பார்த்தீங்கன்னா சும்மா கேஷுவலாக ஜப்பனீஸ் லாங்குவேஜ் டப்பிங் பண்ணி இப்போ விட்டாங்க. பட் அந்த படம் ட்ரமாட்டிக்கலி ஒரு ஜப்பனீஸ் லாங்குவேஜில் ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. ஓகே. அண்ட் அதுவும் கிட்டத்தட்ட முத்து படமும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் ஒரு கிராஸ் ஓவர் ஃபிலிமாக தான் இப்போ எடுத்துக்க முடியாது. ஓகே. ஸோ இதுக்கு பேர் தான் அந்த கிராஸ் ஓவர் சினிமா. அதாவது இந்தியன்ஸ் மற்ற லாங்குவேஜில் இப்போ எடுத்தாலும் சரி, அல்லது இந்தியன் மூவி வந்து மற்ற லாங்குவேஜில் ஹிட் ஆனாலும் சரி, அதுதான் கிராஸ் ஓவர் சினிமா அப்படின்னு சொல்றது. Even the films which were successful in overseas market is also called as crossover cinema. Okay. So crossover cinema அப்போ முடிஞ்சிருச்சு. அண்ட் அடுத்தது ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் மார்க்கெட்டிங் ஆஃப் பாலிவுட் ஃபிலிம்ஸ். ஸோ இப்போ பாலிவுட் ஃபிலிம்ஸ் வந்து எப்படியெல்லாம் மார்க்கெட்டாக பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அது ஜென்ரலாக நான் இப்போ இதை வந்து இப்போ சொல்ல இப்போ விரும்புகிறேன். அதாவது இந்தியன் சினிமாலே பாலிவுட் ஹிந்தி சினிமா தான் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துருச்சு அது. ஓகே. ஒரு காலகட்டத்தில்
ஆனால் தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலகட்டத்திலே தமிழ் சினிமா வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் தமிழ்நாட்டுக்காரங்க மேக்ஸிமம் தமிழ் படங்கள் தான் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்காது. ஓகே, ஆனால் இது வந்து மலையாளத்திலையும் கிடையாது, கன்னடாலையும் கிடையாது, ஒரியாலையும் கிடையாது, போஜ்புரியிலையும் கிடையாது அது. அண்ட் ஆல் ஓவர் இந்தியா எல்லாரும் மேக்ஸிமம் ஹிந்தி சினிமா தான் பார்க்குறாங்க. ஓகே, அண்ட் இப்போ ஒரு 10 தேட்டர் இருக்கு அப்படின்னா அதுல வந்து 10 தேட்டர் கேரளாக்கு ஒன்றும் இல்லை, கேரளாலே எடுத்துக்குவோம். கேரளாலே இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 தேட்டர் இருக்குன்னா அதில் 5 படம் வந்து மலையாளம் இல்லாத படங்கள் தான் அந்த தேட்டரில் ஓடிட்டு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 படம் தமிழ் படமாக இருக்கும், 1 படம் தெலுங்கு படமாக இருக்கும், 1 படம் வந்து ஹிந்தி படமாக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இப்போ நீங்கள் மாலில் அல்லது பாண்டிச்சேரியில் இப்போ எந்த தேட்டரும் வேணால் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட 10 தேட்டர் இருந்ததுன்னா 8 படம் தமிழ் படங்களாக தான் இருக்கும். ஓகேங்களா? 1 படம் தான் இப்போ இங்கிலீஷ் படம், ஹிந்தி படம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுவும் பெருசாக யாரும் பார்க்கறது கிடையாது. ஓகே, தமிழ்நாட்டுக்காரங்க தமிழ் படங்கள் தான் பார்க்குறாங்க, தெலுங்குக்காரங்க தெலுங்கு படம் தான் பார்ப்பாங்க. பட் மலையாளக்காரங்க வந்து மலையாள படங்கள் வந்து பார்க்கறது கிடையாது. தமிழ், தெலுங்கு அண்ட் ஹிந்தி சினிமா தான் மேக்ஸிமம் பார்த்துட்டு இருக்காங்க. இதே நிலைமை தான் இது கர்நாடகாலையும் சரி, இதே நிலைமை தான் இப்போ ஒரிஷா, போஜ்புரி இந்த லாங்குவேஜ்லாம், பஞ்சாபி, ஈவன் மராத்தி அதெல்லாம் இப்படி தான் நிலைமை வந்து இருக்குது அது. ஓகேங்களா? ஸோ எஸ்பெஷலி பாலிவுட் சினிமா, ஓகே, ஹிந்தி சினிமா தான் ஃபுல்லாக ஆல் ஓவர் இந்தியா. இப்போ இது ஒரு நேஷ்னல் லெவலில் ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் வந்து இந்த பாலிவுட் ஃபிலிம்ஸ் தான் இப்போ வச்சுருக்காங்க. Bollywood is not an Indian cinema. Hindi is marketed in 6 territories of India and overseas territories. South Indian films, Tamil and Telugu films are also marketed in overseas. So, இப்போ ஆல் ஓவர் இந்தியா வந்து ஹிந்தி சினிமா அதுதான் இந்தியா ஃபுல்லாகவும் சரி அண்ட் வெளிநாட்டிலையும் மார்க்கெட் ஆகிற ஒரு இது சினிமாவாக ஹிந்தி சினிமா இருக்குது. அடுத்தது தெலுங்கு சினிமா இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ஹிந்தி சினிமாக்கு அப்புறம் தெலுங்கு படங்கள் வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து இதுவாகிட்டோம். தெலுங்கு படங்களும் ஒரியா லாங்குவேஜ்லேயும் சரி, மலையாளம் லாங்குவேஜ்லையும் சரி, கன்னடா லாங்குவேஜ்லையும் சரி, ஈவன் தமிழ் லாங்குவேஜ்லையும் சரி. அண்ட் இப்போ ஹிந்திக்கு அடுத்தபடியாக இப்போ ஒரு ஃபேமஸான சினிமாவாக இந்தியாவில் வந்து இருக்கிறது வந்து தெலுங்கு சினிமா. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக தமிழ் சினிமா வந்து இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்தியன் சினிமான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹிந்தி, தெலுங்கு, தமிழ் இந்த 3 லாங்குவேஜ் இதுதான் ஆல் ஓவர் இப்போ இந்தியா, ஈவன் ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து இப்போ மார்க்கெட்டிங் வந்து இப்போ பவர்ஃபுல்லாக வச்சுருக்கிறது இப்போ இந்த 3 தான். பட் இந்த 3ல் ஹிந்தி சினிமா தான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மார்க்கெட்டிங் வந்து இப்போ வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் இப்போ மலையாள சினிமா இருக்கட்டும், இல்லை பெங்காலி சினிமா, சத்யஜித் ரே அவரோட லாங்குவேஜில் பெங்காலி சினிமாவாக இருக்கட்டும், அண்ட் எதுவும் வேர்ல்டு லெவலில் அவர் இந்தியா ஃபுல்லாக மார்க்கெட்டிங் வந்து வச்சு இல்லை அப்படின்றது தான் யதார்த்தம். அதுதான் உண்மை, அதுதான் இங்கே வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. ஓகே, most of the Hindi films have one or more media partners to market their films. Songs could be sold to music industry, films could be sold to DVD, TVs, and thus marketing is made. Okay, and இப்போ என்னன்னா நான் இப்போ தமிழ் சினிமா பற்றி இப்போ டாபிக் வரும்போது நான் வந்து இப்போ சொல்கிறேன். இது ஹிந்தி சினிமா சாங்ஸ். ஓகே, அதுதான் ஹிந்தி சினிமாவுடைய சாங்ஸ் தான் ஆல் ஓவர் இந்தியா மார்க்கெட்டிங்கை வச்சிருக்கிறது ஒரு முக்கியமான காரணம். அந்த படங்களில் வர்றப்ப சாங்ஸ் தான் அது. ஓகே, அண்ட் ஷோலையோட சாங்ஸும் இன்றைக்கும் இதுவாக தான் இருக்குது. அண்டு எதுன்னா 2000 அதான் இப்போ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. லேட் 20th சென்ச்சுரியிலேருந்து தான் சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸ் வந்து டெவலப் ஆன பிறகு தான் எஸ்பெஷலி தெலுங்கு அண்டு தமிழ் சினிமாவில் ஹிந்தி சாங்ஸுக்கே மக்களுக்கு வந்து இப்போ வரவேற்பு இல்லாத மாநிலங்களாக இந்த தமிழும் தெலுங்கும் அப்போ இருக்காது. அதுவும் லேட் 20th சென்ச்சுரியில் தான் அது. அண்ட் ஹிந்தி சாங்ஸ் தான் ஆல் ஓவர் இந்தியான்னு எடுத்துக்கிட்டா. அண்ட் இப்போ ஹிந்தி சினிமா அவ்வளோ ஆல் ஓவர் இந்தியா ஃபேமஸ் ஆகிறதுக்கு இப்போ முக்கியமான காரணம் வந்து இந்த சாங்ஸ் தான் அது. ஓகே, இப்போ ஷோலே இப்போ ஒரு லாங்குவேஜே புரியலனா கூட மக்கள் வந்து பார்க்குறாங்கன்னா அந்த சாங்ஸுக்காக தான், அந்த பாட்டுக்காக தான் போகிறாங்க.
அண்டு இப்போ தான் மலையாளத்தில் வந்து இப்போ ரீசெண்டாக இந்த ஜிமிக்கி கமல் அண்ட் குடுக்கு சாங்கு அண்டு மலையாளத்தில் வந்து இப்போ சாங்ஸ் வந்து இப்போ தான் ஒரு 1 or 2 இயர்ஸ் வந்து ஜிமிக்கி கமல்லேருந்து தான் மலையாள சாங்ஸ் வந்து கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்ற நிலைமை வந்திருக்கு. ஓகே, ஸோ 5-6 வருஷம் முன்னாடி வரைக்கும் கூட தமிழ் சினிமா வந்து இப்போ மலையாளத்தில் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் தமிழ் சினிமா இருக்கக்கூடிய பாட்டுகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். ஓகே, ஸோ இப்போ இந்த சாங்ஸ்னால தான் அண்ட் இப்போ பாலிவுட்டில் இப்போ சினிமா வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அண்ட் மியூசிக் இண்டஸ்ட்ரியில் அவங்க வந்து கிட்டத்தட்ட இப்போ ஆல் ஓவர் இந்தியா வந்து ஃபுல்லாக அவங்க கையில் வச்சுக்கிறாங்க. அண்ட் அதனால் அந்த ப்ரொடியூசருக்கு வந்து இன்னும் நிறைய காசு வந்து கிடைக்குது. ஓகே, ஸோ என்னென்னா மோஸ்ட் ஆஃப் இந்தி ஃபிலிம்ஸ் ஹாவ் 1 or more media partners to market the film songs and I mean to market the films. Songs could be sold to music industry and so songs வந்து வீடியோ கேசட்ல டிவில விற்கிறதுனால இன்னும் ப்ராஃபிட் வந்து இப்போ கிடைக்குது. அண்ட் அவங்க நம்ம டக்குன்னு ஒரு படத்தில் வந்து இது கேட்டோம்னா அண்ட் ஈவன் அந்த எந்த படம்னு தெரியல மோகன்லால் படம் தான் ஞாபகம் இருக்கு. இப்போ ஜிமிக்கி கமல் சாங் கூட இது இப்போ எந்த படத்தில் வந்திருக்கு அப்படின்னு தான் நமக்கும் கேட்க தோணும் அது. ஓகே, அண்ட் ஆட்டோமேட்டிக்காக அந்த படத்துக்கு வந்து ஒரு மார்க்கெட்டிங் இது வந்து இப்போ இம்ப்ரூவ் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ 30 minutes ஆச்சு. லெட் மீ கண்டினியூ நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.